ஒரு நிமிஷம் பாருங்க, இது கால் வருது. யாரு மாமா? மகேஷ் தான். ஹலோ மகேஷ். சார், இங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் தடபுடலா போயிட்டு இருக்கு சார். நீங்க எங்க சார் இருக்கீங்க? நானும் பார்வதியும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நீ தைரியமா இரு. சார், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது சார். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நாங்க பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கோம். நேரா உன் வீட்டுக்குள்ள வர முடியாது. உன் வீட்டுல செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதனால நாங்க பின்வாசல் வழியா எப்படியும் உள்ள வந்துருவோம். சார், நீங்க வரத்துக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது சார்? நான் சொல்ற மாதிரி செய். இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். ஓகே சார். மாமா, வேற வழி இல்ல. என்ன மாமா? ஓகேவா? எனக்கு பயமா இருக்கு சார். பவானி கூட வாழணும்னு ஆசை இருக்குல்ல? நிறைய இருக்கு சார். அப்ப நான் சொல்ற மாதிரி செய். நாங்க வந்துடுறோம். ஓகே சார். உட்கார். அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்செடுத்து நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடலாமான்னு ஐயர் கேக்குறாரு. அகிலாண்டேஸ்வரி வர நேரம் தான் எனக்கு நல்ல நேரம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? சம்பந்தி, அகிலாண்டேஸ்வரி மேடம் வரது நல்ல விஷயம்தான். எனக்கும் அதுல சந்தோஷம் தான் சம்பந்தி. நல்ல நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காது இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களே சம்பந்தி, மேடத்துக்கு கால் பண்ணிடுங்களேன். சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அகிலா, வா அகிலா. ராஜி, வாங்க சார். வணக்கம். ஹலோ ஆண்டி. ஹாய். ஹாய் ஆண்டி. ஹாய் ஐஸ்வர்யா, உள்ள வாங்க. இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சம்பந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா நீ வந்துட்ட. வா உள்ள போலாம். வா போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். உட்கார அகிலா, நீங்களும் உட்காருங்க. நாடி அடுத்து பொண்ணை வந்து மணவரையில உட்கார சொல்லுங்க. எல்லாருக்கும் கும்பிட்டுட்டு போய் உட்காரு. போ. நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. பொண்ணு வந்தாச்சு, அப்படியே மாப்பிளையும் வர சொல்லுங்க. ராஜி, போய் மகேஷை கூட்டிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிளைக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குக்கா. நீங்க கூட்டு போங்க. வா போலாம். வாடா. வாப்பா, எழுந்துரு. வா. நீங்க 2 பேரும் இங்கே இருந்து பாத்துக்கோங்க, சரியா? சரிண்ணே, பாத்துக்கிறோம். மாப்பிள்ள வா. இந்தாங்க, பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க. வாங்கி போடு.
வாங்க மாலையை போடுங்க. பொண்ணு வீட்டு சைட்லயும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேல்ல, நிச்சயதார்த்த பத்திரிகைய வாசிச்சிருவேன். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. என்னுடைய மொத்த சொத்தும் என் பொண்ணுக்கு தான். ஏங்க, எங்க அக்காவுக்கும் மாப்பிள்ள ஒரே பையன் தானே, எல்லா சொத்துக்கும் அவன் தான் வாரிசு. ரெண்டு சைட்லயுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் சம்பிரதாயம், அதுக்காக பேசினதுதான். அப்ப நிச்சயதார்த்த பத்திரிகைய வாசிச்சிடலாமா? வாசிக்கலாமா அகிலா? வாசிக்க சொல்லு. சாமி, நீங்க படிச்சு சொல்லுங்க. ஸ்ரீராம ஜெயம். ஆதிசாரியும் பார்வதி மடத்தை இன்னும் காணுமே. அவங்க வரத்துக்குள்ள இவங்க தட்டை மாத்திருவாங்க போல இருக்கே. நிச்சயதார்த்த லக்ன பத்திரிகை நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மகேஷ், மகேஷ், டேய் வேணாடா. மகேஷ், 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 டேய் வேணாடா. மகேஷ், மகேஷ், மாப்ள. மகேஷ், மகேஷ், என்னடா பண்ற? மகேஷ், மகேஷ், ஐயோ, மகேஷ், 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 டேய், கிட்ட வந்தீங்க என்ன நானே கொளுத்திப்பேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்காது, எனக்கு காரியம் தான் நடக்கும். என்னாச்சு உனக்கு? மகேஷ், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல ஆண்டி. மகேஷ், என்ன என்னாச்சு? கேளுங்க. ராஜி, அமைதியா நான் இரு. உண்மையா கொளுத்திட்டேன். எல்லாரும் அமைதியா இருங்க. மகேஷ், சொன்னா கேளு. லைட்டரை ஆஃப் பண்ணுப்பா. முடியாது ஆண்டி. மகேஷ், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல அந்த லைட்டரை ஆஃப் பண்ணு. மகேஷ், வராதீங்க, மகேஷ், வராதீங்க ஆண்டி கிட்ட. டேய், முதல்ல அந்த லைட்டரை ஆஃப் பண்ணு. வராதீங்க ஆண்டி கிட்ட. லைட்டரை ஆஃப் பண்ணு சொல்றேன்ல. ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏண்டா அப்படி பண்ண? நீ சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்க அம்மா இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப என்ன திடீர்னு நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ற? நான் அம்மா கிட்ட சம்மதம் சொல்லவே இல்ல ஆண்டி. அம்மா என்ன ரூம்ல அடைச்சு வச்சு கட்டாயப்படுத்தி மிரட்டி தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கிற அந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டி. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டாம். எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ஆண்டி. டாட், இன்னும் எதுக்காக டாடி இங்க நின்னுட்டு இருக்கணும்? வாங்க டாட் போலாம். வருஷா, ஏங்க, அவளே போயிட்டா, நமக்கு என்ன வேலை? வாங்க போலாம், வாங்க. சமந்தி, சமந்தி நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சமந்தி, சமந்தி, சமந்தி வேண்டாம், போகாதீங்க. உன் பையன் கிட்ட உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் புரிய வைன்னு சொன்னேன். ஆனா நீ அவனுக்கு புரிய வைக்காம என்கிட்டயே போய் சொல்லிருக்க. நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் சொன்னதை கேட்காம என்ன கூப்பிட்டு நிறைஞ்ச சபையில நிக்க வச்சு அவமானப்படுத்திருக்க. அகிலா, நான் உன்னை அவமானப்படுத்தல. உன் மகனும் மருமகளும் தான் உன்னை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என் மகன் கல்யாண விஷயத்துல ஒரு ரவுடி பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல, அந்த ரவுடி பொண்ணு வேற யாரும் இல்ல, உன்னோட மருமக பார்வதி தான். பார்வதியா? உன்னோட மருமகளும் மகனும் சேர்ந்துதான் என் மகனோட மனசை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. இவன் இப்ப இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ராஜி, நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான்
நீ இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் இங்க பொறுமையா நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற யாராவது என் ஆதிய பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தாங்க, நடக்கிறதே வேற. டேய் போன குடுறா. போன் எங்கடா? என்கிட்ட இல்லம்மா. போன குடு குடு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த அந்த ரவுடி பொண்ணு இங்கதான் எங்கேயோ மறைஞ்சு இருப்பா. கால் போய்கிட்டு இருக்க. யாரா? மகேஷ் தான் கால் பண்றான். உள்ள இருந்துகிட்டு போன் பண்றானா பிரச்சனையா இருக்குமோ? சவுண்ட் இந்த பக்கத்துல இருந்துதான் சவுண்ட் வருது. என்ன ப்ரோ நீ? அம்மா மா, பாத்தியா அகிலா, நான் சொன்னதை இப்பவாவது நம்புறியா? உன்னை அவமானப்படுத்தினது நான் இல்ல, உன் மருமகதான். அம்மா, ஆண்டி அம்மா. பட்டம்மா பேத்தி பவானியும் இந்த மகேஷும் சின்சியரா லவ் பண்றாங்க. அவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்தோம். ப்ரோ, மகேஷோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததா சொல்றீங்க. ஆனா நம்ம அம்மா, மகேஷோட அம்மாவுக்கு மகேஷோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறதா நம்ம ஆதிக்கடை ஒரு பரம்பரை வாள் மேல சத்தியம் பண்ணிருக்காங்க ப்ரோ. இப்பதான் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அதுக்குள்ள எக்ஸ்பெக்டே பண்ணாம இன்னொரு ப்ராப்ளம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை விட ஐசு ப்ரோ, இப்ப எல்லா பழியும் அண்ணி மேலதான் விழும். இப்ப என்ன பண்றது ப்ரோ? அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. ஆண்டி வேற கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறோம். நீங்க என்ன பண்றதுன்னு யோசிங்க. வாரும். ஏதாவது பண்ணு ப்ரோ. கவலைப்படாத, வா பாத்துக்கலாம். பக்கத்துல ஹோட்டல்காரி தான் நிக்கிறா, அவளை கேப்போம். ஐசு ஐசு பேசாம இருங்க. நான் எங்கடி பேசினேன்? என்ன நடந்துச்சுன்னு கண்ணால தானே கேட்டேன். எல்லாம் என் நேரம். எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. இல்ல, இவளையே மெதுவா பக்கத்துல போய் கேட்போம். ஐசு என்னாச்சு? ஆண்டி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசாம இருங்களே. அதனாலதான் கேக்குறேன், ஏன் டென்ஷனா இருக்காங்க? ஹோட்டல் கோரிக்கு திமிர பத்தியா? இருந்தாலும் அகிலாவை இப்படி பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னமோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க சோகமா இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. எப்படி தெரிஞ்சுக்கிறது?
காலையில இருந்து டென்ஷனாவே இருக்காங்க. அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? நிச்சயதார்த்தம் நின்றுச்சு. அதான் ஆண்டி கோவமா இருக்காங்க. ஓ ஐயோ, நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா? அடக்கடவுளே. அப்புறம் என்ன நடந்தது? ஆதியும் பார்வதியும் நிச்சயதார்த்தம் நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க. அதான் ஆண்டி கோவமா இருக்காங்க. போதுமா? ஓ ஐயோ, ஓ தரமான சம்பவம் சிறப்பா முடிஞ்சிருக்கு. நன்றி. ஏன் ஐஸ்வர்யா, இவ்வளவுதானே? நான் கூட என்னமோ பெருசா நடந்திருக்கும்னு நினைச்சேன். ஆண்டிக்கு எதிராக எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆதியும் பார்வதியும் வந்தா ஆண்டி என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம். நீங்க என்னடானா ரொம்ப ஈஸியா இவ்வளவுதானான்னு சொல்றீங்க. பின்ன வேற என்ன சொல்றது? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி பெருசாலாம் ஒண்ணும் நடக்காது. அக்காவுக்கு பார்வதி மேல பயங்கர பாசம். அவங்களுக்கு எப்பவுமே மூத்த மருமக தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பார்வதிக்கும் ஆதிக்கும் அக்கா எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். அஸ்கு புஸ்கு அப்படிலாம் நடக்காது. ஆசையை பாரு, ஒண்ணும் நடக்க கூடாது. அப்புறம் நான் கண்ட கனவுல எப்படி நிறைவேறும்? பெரிய சம்பவம் இருக்கு. இங்க நின்னு பார்த்தா சரியா வராது. நம்ம இடத்துக்கு போயிடுவோம். இந்த ஜோரம் வேற. என்னால ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்க முடியல. ஆதி, அம்மா, அதானே மகேஷோட கல்யாணத்தை நான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கறேன்னு என் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரி கிட்ட ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லம்மா, அது வந்து நாங்க எதுக்காக அப்படி பண்ணோம்னா மகேஷும் பவானியும் ஒருத்தர் விரும்புறாங்கம்மா. எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. இப்ப நீங்க சொல்லிதாமா தெரியும். ஓ, சரி, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே மகேஷ் கல்யாண விஷயத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மகேஷ் காதலிக்கிறான்ல ஒரு பொண்ணு பவானி. அந்த பொண்ணு யாருன்னு நினைச்சீங்க? நம்ம பட்டம்மாவோட பேத்திதாக்கா. பட்டு? ஆமாக்கா. எங்க ரெண்டு பேரும் உள்ள போனாங்க? ஆளே காணோம். இவ மட்டும் தனியா இருந்தா போய் வம்பிழுக்கலாம். ஆதியும் கூட இருப்பானே. என்ன பண்ணலாம்? கிளம்பிட்டான். நல்லது, கிளம்பிட்டான். இப்ப அவன் மட்டும்தான் தனியா இருப்பா. ரூம்லயே போய் கச்சேரி வச்சிடலாமா?
வாடி வா. ஆடு தானா மந்தையை விட்டு வெளியில வருது, வெட்டிடுவோம். வா. நில்லுமா, முகம் பூரிப்பா இருக்கு. என்னம்மா மூத்த மருமகளே, இப்ப சந்தோஷமா இருக்கா உனக்கு? அம்மாவையும் மகனையும் சேர்த்து வைக்கிறேன்னு நல்லா பிரிச்சு வச்சிட்டியா? பெரிய ஆளுதான். நம்பிக்கை விசுவாசம் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் பேசி கத்தி இல்லாம ரத்தம் வராம அக்கிலக்கா கழுத்து நல்லா கரன்னு அறுத்துட்டியா? பெரிய ஆள் தாண்டி நீ. அம்மாவையும் மகனையும் பிரிக்கணும், 2 பேரையும் எதிரும் புதிருமா நிக்க வைக்கணும், அகிலாக்காவை பழி வாங்கி அவங்க முகத்துல கரிய பூசணும். இதெல்லாம் உன்னோட நீண்ட நாள் பிளான் இல்ல? இன்னைக்கு நிறைவேறிடுச்சா? அம்மா கண்ணசைவ புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாய திறந்து கேட்காமலே எல்லாத்தையும் செய்யற ஆதி இன்னைக்கு அகிலாக்கா வாய திறந்து கேட்டு கூட செய்ய முடியாம சிலையா நின்னான்னா அதுக்கு காரணம் நீதானே. பெரிய ஜால கரடி நீ. நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்ட. அம்மாவையும் பையனையும் ஒரேடியா பிரிச்சு வச்சுட்ட. முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுதே. இப்ப உனக்கு குழு குழு குழுன்னு இருக்குமே. இருக்கட்டும், சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. ஆனா பெத்த வயிறு 10 எரியுது. அந்த பாவம் உன்னை நல்லா இருக்க விடும் நினைக்கிறியா? இன்னைக்கு பொழுது நிம்மதியா போச்சு. சரி, நான் அப்புறமா பேசுறேன். சொன்னதெல்லாம் மெயில்ல போடு. அக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. என் மனசுல பட்டத உங்ககிட்ட சொல்லிடணும் தான் நான் இப்ப வந்தேன். பார்வதி மன்னிக்க முடியாத அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருந்தும் கூட நீங்க ஆதி மேல வச்சிருக்க பாசத்துக்காக அவங்கள மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா பாத்தீங்களாக்கா, அவ கொஞ்சமாவது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாளக்கா? உங்களுக்கு எதிராவே இவ்வளவு பெரிய காரியம் செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கா பாத்தீங்களாக்கா? என்னது, வனஜம்மாவை இன்னும் காணோம். அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. அக்கா, இதெல்லாம் நான் என்னமோ அவ மேல இருக்கிற பகையில சொல்றேன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. உங்க மேல எனக்கு இருக்கிற அக்கறையில தான்க்கா சொல்றேன். இப்ப நீங்க அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளும் அவ தப்பு எதுவுமே உணர மாட்டாக்கா. அதுக்கப்புறம் அந்த மகேஷ் கல்யாணத்தை நிறுத்தி உங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது கூட தயங்க மாட்டா. ஆதி அவ கழுத்துல கட்டின தாலிய வச்சுக்கிட்டு அவ நினைச்சது எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறாக்கா. அதுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான்க்கா. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தின மாதிரி நாளைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவா. அதனாலதான் மனசு கேட்காம நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்க்கா. அதுக்கப்புறம் உங்க மனசுல பட்டது நீங்க செய்யுங்கக்கா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் சொல்ல வேணாம். நல்லா யோசிக்கிறா. கொளுத்தி போட்டது புகையுது. புகையட்டும் புகையட்டும், நல்லா புகையட்டும். புகையறதோட நிக்காம 10 எரியட்டும். அக்கா, நான் ஒருத்தி. பாருங்களேன், உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். பார்வதி உங்களை பாக்கணும்னு வந்தாக்கா, நான் தான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து கூப்பிடுறேன்னு சொன்னேன். வர சொல்லட்டுமாக்கா? அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு?
வர வேண்டாம். சரிங்கக்கா, சரிங்கக்கா. நான் சொல்லிடுறேன். என்ன சுந்தரம், உங்க எஜமானி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. வேலைக்காரங்க விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி கொஞ்சம் கேர் எடுத்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க. நல்ல வேளை அகிலாண்டேஸ்வரி மாதிரி நான் என் வீட்டுல வயசு பொண்ணுங்களை எல்லாம் வேலைக்கு வைக்கல. ஏன்னா வேலை செய்ய வந்ததுங்கெல்லாம் வீட்டு எஜமானி ஆகணும்ல ஆசைப்படுதுங்க. என்ன சுந்தரம் பதிலே சொல்லல? என்ன நான் சொல்றது சரிதானே? தம்பி, மாமா, மாப்பிள்ள, ஐயோ நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு? என்ன மாமா நீங்க? மாப்பிள்ள, நீங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அதான் வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. முன்னாடி லக்கேஜ் தூக்கிட்டு போறது என்னுடைய மாமனார். தோ இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வருது என்னோட வைஃப். இவங்க 2 பேரையும் நீங்க வேலைக்காரங்களா பார்த்தா நானும் வேலைக்காரன் தானே? சாச்சே, தப்பு அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்களாவது வேலைக்காரனாவது, நீங்க இந்த வீட்டுக்கே இளவரசன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஏதோ போன் பேசிக்கிட்டே யார்கிட்ட வேலை வாங்குறதுன்னு தெரியாம லக்கேஜ தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். தப்பு. நீங்க கொடுங்க மாப்பிள்ள, நான் எடுத்துக்கிறேன். முதல்ல அங்க வாங்குங்க. ஆமா, வாங்கிடுறேன் சார். நான் ஏதோ போன் பேசிக்கிட்டே, நீங்களாவது சொல்ல வேண்டாமா? கொடுங்க. இல்லம்மா, பரவாயில்லை. வேண்டாம் சார், ப்ளீஸ். ஐயோ வேண்டாமா. ஐயோ, என் லக்கேஜ நான் தானே தூக்கணும். கொடுங்க சார், என்கிட்ட கொடுங்க. நான் மாட்டிக்கிறேன், அவ்வளவுதான். மாப்பிள்ள, அதையும் என்கிட்ட கொடுத்துருங்க. நானே தூக்கிட்டு வரேன். பார்வதி கிட்ட வாங்க. எடுக்கலாம். நம்ம லக்கேஜ நாம தான் தூக்கணும். குடுமா என் தங்கம். குடுங்க மாப்பிள்ள. அதையும் குடுங்க மாப்பிள்ள. நான் எடுத்துட்டு வந்த லக்கேஜ் தானே, நானே தூக்கிட்டு வரேன். வரீங்களா? நான் முன்னாடி போட்டுமா? போங்க. ஏன் மாமா நீங்க இதெல்லாம் பண்றீங்க? ஏன் மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது அப்பப்போ கொடுத்துடணும். சரி, நீங்க போங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. சரிங்க சம்பந்தி, இப்போ என்கிட்ட நீங்க அங்க போய் தனியா சொன்னத இங்க சொல்லுங்க. அது என்னன்னா, போன வருஷம் நான் புதுசா ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல
எனக்கு ஒரு 120 கோடி லாஸ் ஆயிடுச்சு. அதான் விஷயமா? ஓஹோ, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? 120 கோடி கொடு. சம்மந்தி, நீங்க நினைச்சா ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம என்னோட லாஸ் எல்லாம் அப்படியே சரி பண்ண முடியும். $120 கோடி லாஸ சரி பண்ணணுமா? இவள உமா, அத்தை. சோழியம் குடுமி சும்மா ஆடாதுடி. ஹோட்டல்காரோட அம்மா பிளானோட தான் வந்திருக்கா. ஆமா அத்தை, ₹1 கூட செலவு பண்ணாம 120 கோடி லாஸ் எப்படி சரி பண்ண முடியும்? அது தெரிஞ்சா நான் ஏண்டி உன்கிட்ட பேசிட்டு நிக்கிறேன்? அகில இடத்துல உட்கார மாட்டேன். வந்துட்ட டவுட் கேட்க. சரி, நான் என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. நான் ஆடிட்டர் கிட்டயும் அட்வொகேட் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சம்மந்தி. அதாவது உங்க ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்போட அசோசியேட் ஆயிட்டா உங்க கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வாயிலேயே வட சுடுற. அது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப எங்க கம்பெனிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நானும் இந்த பெரிய லாஸ்ல இருந்து சீக்கிரமா மீண்டு வந்துருவேன். ஆமா ஆமா, நீ மீண்டு வந்துருவ. அதி அப்பா, இதுல உன்னோட ஒப்பீனியன் என்ன? ராஜி அக்கா, சொல்லு பாரதி. நான் பூஜை ரூமுக்கு தான் போறேன். நானே எடுத்துக்கிறேன். சரி, வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு பார்வதி? ஒன்னும் இல்ல மாமா, கால் தடுக்கி விட்டதுல காமாட்சி விளக்கு கீழே விழுந்துருச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒன்னும் இல்ல மாமா. போ. ஆண்டி கரெக்டா கையெழுத்து போடுற நேரமா பார்த்து கரெக்டா நீ காமாட்சி விளக்க கீழே போட்டதுனாலதான்
அத அபசகுணமா நினைச்சுக்கிட்டு ஆண்டி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடல. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஐயோ ஐஸ்வர்யாமா, நான் வேணும்னே விளக்க கீழே போடல. மாடிப்படி ஏறும்போது கால் தடுக்கி கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஏய், சும்மா நடிக்காதடி. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எல்லாம் எனக்கு தெரியும். சம்மந்தி எனக்கு 120 கோடி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அதை தடுக்க தானே நீ விளக்க கீழே போட்ட. அத்த சூப்பர். அவங்க போற வேகத்தை பார்த்தா பார்வதி அவ்வளவுதான் போல இருக்கே. பின்னடி இவ வருவாளாம், நஷ்டமாயிடுச்சுன்னு பணம் கேட்பாளாம், அக்கிலா உடனே தூக்கி கொடுப்பாளா, கை கொடுத்து சந்தோஷமா இருப்பாங்களா, அதை நம்ம கை தட்டி பார்த்து ரசிக்கணுமா? அடிச்சுக்கிட்டு சாகட்டும். என்ன ஆச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா கொடுக்கறத தடுக்கிறதுக்கு நான் யாரு? அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏய், இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு அகிலாவை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா இந்த கங்காவை ஏமாத்த முடியாது. அகிலா எனக்கு 120 கோடி கொடுத்து உதவுறது உனக்கு பிடிக்கல. உன் மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம அகிலாவோட சென்டிமெண்ட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே விளக்க கீழே போட்டு எனக்கு நல்லது நடக்க விடாம பண்ணிட்டடி. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்ல. ஐஸ்வர்யம்மா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க. விளக்கு கை தவறிதான் கீழே விழுந்துச்சு, என்ன நம்புங்க. ஆமா, உன்ன நம்பாம எப்படி? நீ அரிச்சந்திரன் பொண்ணு பாரு, உன் வாயில இருந்து பொய்யே வராது. உன்னை நம்பிட்டுதான் மத்த வேலை. நீ என்னமோ உங்க அப்பா வீட்ல இருந்து வண்டி வண்டியா சீதனத்தை கொண்டு வந்து இங்க இறக்கி வச்ச மாதிரியும், அகிலாக்கா அதை எடுத்து சம்பந்திக்கு குடுக்கற மாதிரியும் நினைச்சிட்டு தானே கையெழுத்து போட விடாம தடுத்த. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா உன்ன? நீங்க எல்லாருமே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அது மாதிரிலாம் எதுவும் நினைக்கவே இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. ஏய், போத நிறுத்திடி. சும்மா இந்த நாடகத்தை தான் நாங்க பல வருஷமா பாத்துட்டு இருக்கோமே, பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு.